கிரகலட்சுமி ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசிபலன் இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 24ஆம் நாள், ஆங்கில மாதம் 8/3/2025 சனிக்கிழமை. இன்றைய திதி நவமி திதி. இந்த நவமி திதியில் அதாவது பகைவர்களிடத்தில் கொஞ்சம் நிதானத்துடன் பழகுவது அவசியமாகிறது. நீண்ட நாட்களாக நண்பர்களாக இருப்பார்கள். இந்த நவமி திதி நாளன்று கொஞ்சம் யாரிடமும் கொஞ்சம் நண்பர்களை பகைவர்களாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் யாரிடமும் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. சில நல்ல பேச்சுவார்த்தைகளை சுபஹோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து பேசுவது அவசியமாகிறது. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் காது குத்துவதற்கும் சிவ பூஜை, சிவனை நினைத்து பூஜை செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. இன்று வித்யா ஆரம்பம் செய்வதற்கும் மேலும் ஏதாவது விவசாயம் சார்ந்த கருவிகளை வாங்குவதற்கும் அல்லது சீரமைப்பதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் இன்று செங்கல் சூளைகளுக்கு தீயிடுவதற்கும் மிகவும் நல்ல நாளாகவே கருதப்படுகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் அசுவின் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். மேலும் இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரை, மாலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் விவசாயம் சார்ந்த தொழில்களை அபிவிருத்தி செய்வதற்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் முதலீடு செய்வதற்கும் இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய வாரசோலை கிழக்கு, பரிகாரம் தையல். இன்றைய சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 7 மணியிலிருந்து 7:30 மணி வரை, 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை, இரவு 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை, இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை. இன்று இந்த சுபகோரை நல்ல நேரங்களில் ஏதாவது தற்காப்பு ஆயுதங்களை சீர் செய்வதற்கு உகந்த நேரமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் இன்று யாத்திரை செல்வதற்கும் குலதெய்வ வழிபாடுகள் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் விவசாய கருவிகளை இன்று வாங்குவதற்கும் அதை சீர் செய்வதற்கும் இந்த சுபகோரை நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் புதன் ராகு சுக்கிரன். இன்றைய ராசி பலன்களை மேசராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் செய்யும் சில காரியங்கள் அனைத்திலும் முயற்சியின் பேராயிலே வெற்றி உண்டாவதாக தோன்றுகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் அறிவார்ந்த முயற்சியாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் நிலம் சார்ந்த வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. சில தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் சிறிது தொலைதூரத்திலிருந்து ஏதாவது முக்கியமான தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும் இந்த மேசராசி நேயர்களுக்கு. மேலும் தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சிறு உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், வண்டி வாகனங்களின் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும்.
அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் எண்ணிய செயல்களை அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் ஏதாவது ஒரு அரசு சார்ந்து ஏதாவது வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பிப்பவர்களுக்கும் ஏதாவது எதிர்பார்த்த லாபம், எதிர்பார்த்த சில தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமைகிறது. மேலும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. குலதெய்வம் சார்ந்து சில பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இந்த சாதகத்தாரை நாட்களில் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதன் மூலம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை. இந்த பிரத்யோகத்தாரையில் முடிந்தளவு வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. தேவையில்லாத சில வீண் அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இந்த வீண் அலைச்சல் மூலம் சிலருக்கு உடல் உபதைகள் சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் தன்னுடைய சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வது தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது ஒரு பர்சனலான விஷயங்களை இன்று மற்றவர்களிடம் விவாதிப்பதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று தெரியாத இடங்களுக்கு செல்வதையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். முடிந்தளவு இன்று கணவன் மனைவி ஒற்றுமையுடன் இருப்பது அவசியமாகிறது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் ஆரோக்கியம் சார்ந்து முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக நோய் நொடி இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. இதன் மூலம் இந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் நல்ல வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. அதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது கடன் பிரச்சனையாக இருப்பவர்கள் இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அப்படி நீங்க கடனை கட்டினீங்கன்னா சிறு சிறு தொகையாக கூட நீங்க கட்டினீங்கன்னா கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் 11ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த தொழிலில் எதிர்பார்த்த அனைத்து லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏதாவது நகை சீட்டு போட்டிருந்தீங்கன்னா அது மெச்சூரிட்டி ஆகி அந்த அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது எலக்ட்ரிக்கல் பிசினஸ் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் அதாவது லாபத்திற்கு குறைவில்லாமல் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில இடையூறுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் பாதுகாப்பு நலன் கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது விவசாயிகள் விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. முடிந்தளவு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செல்வதும் அவசியமாகிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் வருமானத்திற்கு தேவையான சில வரவுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகள் சார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. நீண்ட நாட்களாக ஏதாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இழுபறியில் இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான முயற்சி செய்தீர்களானால் தக்க இடத்தில் திருமண வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதனராசி நேயர்களே, மிதனராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியில் இருந்து 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதாலும் நீங்கள் தொழிலில் எதிர்பார்த்த அனைத்து லாபங்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக இன்று செய்வதில்லை, ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக இன்று ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். சக ஊழியர்களிடம் சில நட்புறவு பாராட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் இன்று கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த ஜென்மத்தாரை நாட்களில் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்று யாருக்காவது ஏதாவது வாய்மொழி வாக்குறுதி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை தவிர்ப்பது அவசியமாகிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது இந்த திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த ஜென்ம நட்சத்திரக்காரங்களில் நீங்கள் செய்யும் சுபகாரியங்கள் அனைத்தும் சில சாதகமான பலன்களை விட பாதகமான பலன்கள் இருப்பதால் அதை தவிர்ப்பது அவசியமாகிறது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் திருமணம் சம்பந்தமான அனைத்து காரியங்கள் செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சில பலன்கள் தள்ளி போக கொண்டிருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த சில நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அமைகிறது. அதாவது நீண்ட நாட்களாக வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்கிறவர்கள், ஏதாவது பிளான் அப்ரூவல் வேண்டி ஏதாவது விண்ணப்பித்தவர்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டுறீங்கன்னா, வீடு சம்பந்தமான ஏதாவது வீடு கட்டுவதற்கு பேங்க்ல லோன் கேட்டுறீங்கன்னா இந்த பரம மைத்திரத்தாரையில் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலர் ஏதாவது ஒரு குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் ஏதாவது உங்க மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சுமூகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். தந்தையாரின் மூலம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவர்கள் மூலம் ஏதாவது சில லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் கடகராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று ஒரு அற்புதமான நாளாக சொல்லலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் இன்று நீங்கள் ஏதாவது முதல் திருமணம், சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் 2ஆம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். சிலர் ஏதாவது கடன் பிரச்சனைகளால் நீண்ட நாட்களாக கடனை அடைக்க முடியாமல் இருப்பவர்கள் இன்று நீங்கள் கடனை கட்டினீர்களானால் கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்னைக்கு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி கடனை கொடுத்தீங்கன்னா போன பணம் திருப்பி வருவதற்கான சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. மேலும் இன்று நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அருமையான நாளாக கருதப்படுகிறது.
ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சிறு சிறு குழப்பங்களும் சில தடுமாற்றங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். முடிந்தளவு இன்று தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த வாக்குவாதங்கள் மூலம் தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதாலும் இன்று தொழிலில் லாபங்கள் வந்தாலும் தொழிலில் சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அதாவது வரவுக்கு தக்கவாறு செலவுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் இன்று குடும்பத்தில் சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஏதாவது முக்கியமாக ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அல்லது ஏதாவது ஒரு வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை எலக்ட்ரானிக்ஸ் அல்லது ஏதாவது வீட்டுக்கு தேவையான டொமஸ்டிக் பொருட்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இதனால் தேவையில்லாத சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமைகிறது. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அதாவது அரசு சார்ந்து வேலையில் இருப்பவர்கள் ஏதாவது டிரான்ஸ்பர்ஸ்க்காக முயற்சி செய்வர்கள் இந்த சாதகத்தாரையில் முயற்சி செய்தீர்களானால் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. அரசு சார்ந்து ஏதாவது ஒரு டெண்டர்கள் அல்லது ஏதாவது ஒப்பந்தங்கள் சார்ந்து ஏதாவது விண்ணப்பிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு அரசு சார்ந்து ஏதாவது நிலுவையில் இருக்கும் ஏதாவது அரியர்ஸ் அமௌண்ட் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்தளவு அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில மன சஞ்சலங்களும் சில உடல் உபதைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அதாவது வெளியூர் சார்ந்து வெளிநாடு சார்ந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அதாவது முன்பின் சிலருக்கு ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவதும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களிடம் கொஞ்சம் நீங்க வெள்ளிந்தியாக ஏதாவது மனசை விட்டு சொன்னீங்கன்னா அது தேவையில்லாத சில பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு உங்களுடைய பர்சனல் விஷயங்களை இன்று மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. முக்கியமாக குடும்பத்தின் நலன் கருதி நீங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தை எடுத்தீர்களால் அது இன்று உங்களுக்கு மிகவும் குடும்பத்திற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதாலும் இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. தொழிலை பொறுத்தவரை தொழிலில் ஏதாவது இருந்த நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமைகிறது. கூட்டு தொழிலை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில்
அதாவது உடல் நலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். நீண்ட நாட்களாக நோய் நொடி இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக வாங்கிய கடன் பிரச்சனை இன்று உங்களுக்கு சிலருக்கு சில உபதைகள் தருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இந்த சேமதாரையில் நீங்கள் அமௌண்ட் கட்டினீங்கன்னா கூடிய விரைவில் அந்த கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு இந்த சேமதாரையில் ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை மேற்கொள்வதை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகள் இருப்பதால் முடிந்தளவு பயணங்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. மேலும் பாதுகாப்பு இல்லாத பயணங்களை இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. அதாவது நீச்சல் குளத்தில் ஏதாவது நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் பாதுகாப்புடன் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்றவங்களும் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் உடற்பயிற்சி செய்வது அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் செய்வதை உடற்பயிற்சி செய்வதையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. பெண்களை பொறுத்தவரை ஏதாவது வீட்டுல காய்கறி வெட்டினா கூட கையில் சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும் இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த விபத்து தாரையில் பாதுகாப்பு நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் ஏதாவது புதிய முதலீடுகள் செய்வதற்கும் புதிய தொழில் சார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில குழப்பங்கள் இருப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இந்த வரன் சார்ந்து ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் தொழில் சார்ந்து ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் அதாவது அதிலிருந்து லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், அதாவது ரியல் எஸ்டேட் செய்றவர்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், அதாவது வீடு நிலம் ஆகியவைகள் இருந்து வர வேண்டிய சில குத்தகை பணம் வாடகை பணம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மொத்தத்துல இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையில் அதாவது வருமானம் அதிகமாக வரக்கூடிய நாளாகவே இன்று கருதப்படுகிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் தொழில்துறையில் நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்த லாபங்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் ஏதாவது அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக முடிக்க வேண்டிய சில வேலைகளை இன்று நீங்கள் முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அதை சார்ந்து சக ஊழியர்களிடம் இன்று பாராட்டுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு குழப்பங்களும் சிறு தடுமாற்றங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் திருமணம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதில் இன்று தடை தாமதங்கள் இருப்பதால் முடிந்தளவு அதை தள்ளி போடுவது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதையோ தவிர்ப்பதும் அவசியமாகிறது. கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஜென்மத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்து செய்வது அவசியமாகிறது. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையில் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது.
தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாடு இருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். தொழில் நிமித்தமாக இன்று பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. பண்ணை தொழிலை பொறுத்தவரை இன்று பண்ணை தொழில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இன்று அமைகிறது. இன்னைக்கு இந்த பரம மைத்திரத்தாரையில் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்கள் தவிர்ப்பது அவசியமாகிறது. கடனை கொடுத்தீங்கன்னா முடிந்தளவு கொஞ்சம் ப்ராப்பரா பேப்பர்ஸ்ல கையெழுத்து வாங்கி கடனை கொடுப்பது அவசியமாகிறது. விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதாலும் இன்று ஏதாவது தொழில் சார்ந்து சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று தந்தையாரின் மூலம் சிலருக்கு ஏதாவது சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு அதை சுப விரைய செலவாக மாற்றுவது உங்கள் கையில் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது அவசியமாகிறது. நீங்கள் செய்யும் காரியங்களில் அனைத்திலும் சில தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது ஒரு திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சிறு சிறு தடுமாற்றங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் மேலும் ஏதாவது எதிர்பார்த்த இடத்தில் சில வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை குறைவாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று யாருக்காவது ஒருத்தர் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் முடிந்தளவு கடன் கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க கடனை கொடுத்தீங்கன்னா கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கும் சில இசை சம்பந்தமான சில கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் ஏதாவது ஒரு அரங்கேற்றம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இசை பயிற்சியில் இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இந்த சந்திராஷ்டமம் முடியும் காலகட்டம் வரை நீங்கள் செய்யும் காரியங்களில் சில தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு தேவையில்லாத சில விவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க ஏதாவது பேசும் சில விவாதங்கள் மூலம் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதாவது நண்பர்கள் மூலம் ஏதாவது நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதிலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில சிக்கல்களும் சில விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அதை நீங்கள் ஏதாவது பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசியில் இருந்து 4ஆம் இடத்தில் ராகு பகவானும் புதன் பகவான் சுக்கிர பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று குடும்பத்தில் சில மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஏதாவது ஏற்றுமதி வியாபாரம் செய்வதற்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது அரசு வேலை சார்ந்து விண்ணப்பிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து சிறு தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதாவது முதுநிலை படிக்கும் மாணவர்கள் ஏதாவது இன்று படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதாவது ஏதாவது ஒரு
எஜுகேஷன் லோன் ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து சில உதவி பணம் கிடைப்பதற்கு ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கான எதிர்பார்த்த சில இடத்திலிருந்து நற்செய்திகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது இந்த சாதகத்தாரையில். மேலும் ஏதாவது ஒரு குடும்பத்தில் முன்னோர்கள் வழிபாடுகள் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்து ஏதாவது வேண்டுதல்கள் பரிகாரங்கள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமாக இருக்கிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரை. சாதகத்தாரையை பொறுத்தவரை நீங்கள் எண்ணிய செயல்கள் அனைத்தும் மனதில் விரும்பிய செயல்கள் அனைத்தும் துணிவுடன் செய்தீர்களானால் அது சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை. இந்த பிரத்யோகத்தாரையில் முடிந்தளவு வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இந்த வீண் அலைச்சல் மூலம் சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது ஒரு அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் கூட நீங்கள் சக ஊழியர்களோட கொஞ்சம் வெள்ளிந்தியாக பேசுவதை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது வெள்ளிந்தியா ஏதாவது பேசுறீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தேவையில்லாத சில இடையூறுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யோக தாரை. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் பொறுத்தவரை இன்று ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு அதாவது திருமணம் சார்ந்த நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்கள் இன்று திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு ஏதாவது ஒரு நீண்ட நாட்களாக அடைபடாமல் இருந்த கடன் வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த சேமதாரையில் வாங்கிய கடனை சிறு தொகையாக கட்டினீர்களானால் கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சேமதாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதாலும் மேலும் இன்று நீங்கள் தொழிலில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். தொழில் சார்ந்து சிறு கடன் தொகை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சிறு உதவி கிடைப்பதில் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். உறவினர்கள் பொறுத்தவரை இன்று மற்றவர்களிடம் எல்லோரிடமும் நீங்கள் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில கலத்திர விரோதமும் உறவினர்கள் மூலம் சில மனக்கசப்புகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. ஏதாவது அத்தியாவசிய வேலைகள் இருந்தால் மட்டுமே அரசின் பாதுகாப்பான சாலை விதிகளை பயன்படுத்தி பயணங்கள் மேற்கொள்வது அவசியமாகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் பயணங்கள் அனைத்தும் பாதுகாப்பான பயணங்களை என்று நீங்கள் உறுதி செய்து கொண்டு பயணம் செய்தீர்களானால் அது உங்களுக்கு தேவையில்லாத சில இழப்புகள் வருவதை குறைத்துக் கொள்வதோ ஆகும். இல்லைன்னா தேவையில்லாத சில இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது விவசாயிகளை பொறுத்தவரை விஷ ஜந்துக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது உடற்பயிற்சி செய்யும் போது ஜிம்மில் உடற்பயிற்சி செய்யும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்வதை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்கள். மேலும் சிலருக்கு ஏதாவது கொஞ்சம் நீச்சல் பயிற்சி எடுக்கும் போது சில பாதுகாப்பு உபகரணங்களை கையில் வைத்துக் கொண்டு பயிற்சி செய்வதும் அவசியமாகிறது. மொத்தத்துல இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இந்த விபத்து தரையில் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி உறுதியாகிறது.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் வருமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்னைக்கு நீங்க ஏதாவது நீண்ட நாட்களாக வர வேண்டிய பண வரவு எதிர்பார்த்த இடத்தில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாடு இருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று புதிய முதலீடு செய்வதற்கும் புதிய தொழில் சார்ந்து அதாவது ஒரு தொழிலை டெவலப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பவர்களுக்கும் இன்று நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வாடகை பணம் குத்தகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் இன்று பண வரவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியில் இருந்து 2ஆம் இடத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவான் இருப்பதாலும் புதன் பகவானும் இருப்பதாலும் இன்று நீங்கள் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்பத்தில் ஒரு மங்களகரமான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் சிலர் ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் ஏதாவது சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று தொழில் சார்ந்து சிலர் ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அப்படி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கடனை வாங்க. வாய்மொழி வாக்குறுதி மூலம் கடனை வாங்குவதை கொடுப்பதையும் தவிர்ப்பது அவசியமாகிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் முடிந்தளவு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு குழப்பங்களும் சிறு தடுமாற்றங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த ஜென்மதாரையில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு திருமணம் சார்ந்து ஏதாவது பேச்சுவார்த்தைகளை தள்ளி போடுவது அவசியமாகிறது. இந்த ஜென்மதாரையில் சில சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை விட பாதகமான பலன்கள் இருப்பதால் முடிந்தளவு அதை தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. இந்த வண்டி வாகனங்கள் டிராவல்ஸ் வச்சு நடத்துவதற்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த பரம மைத்திர தாரை ஆக்டிவேட் ஆகும்போது நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் இன்று வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு ஏதாவது லவ் மேரேஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு நிலம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் இருப்பவர்கள் இன்று நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது வீடு சார்ந்து ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். பண்ணை தொழிலில் ஏகப்பட்ட லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. தொழில் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த பரம மைத்திர தாரையில் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சிலர் ஏதாவது குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மீனராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் ஏதாவது முக்கியமாக அலங்கார பிசினஸ் அதாவது சிகை அலங்காரம் அல்லது வாசனை திரவியங்கள் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக ஏதாவது வியாபாரம் செய்வர்களுக்கு இன்று எதிர்பார்த்த கமிஷன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் இருப்பதால் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு.
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரை ஆக்டிவேட் ஆகும்போது இன்று ஏதாவது ஒரு முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும், இரண்டாம் திருமணம் சார்ந்து, அதாவது இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று நீங்கள் ஏதாவது ஒரு ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ அல்லது ஜுவல்ஸ் வாங்குவதோ சிலருக்கு அவசியமாகிறது. இல்லாட்டி அந்த காசு வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையை பொறுத்தவரை பிறருடன் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீண்ட நாட்களாக நல்லாதான் இருப்பாங்க. உங்க பக்கத்துல வீட்டுக்காரங்க நண்பர்கள் எல்லாமே நீங்க ஏதாவது பேசுனீங்கனாவே அது தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இந்த வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது உங்கள் வாழ்க்கை துணைவியிடம் தேவையில்லாத சில வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று நீங்கள் ஏதாவது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. அப்படி விட்டு கொடுத்து சென்றீர்களால் இன்று குடும்ப வாழ்க்கை மிகவும் நல்லபடியாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். யாருக்காவது பர்சனலா கன்சல்டேஷன் தேவைப்படுச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல வாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்ல வாங்க. உங்களுக்கு ஆன்லைன்லயே உங்களை ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.